ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய செல்வி அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் நீடோடி வாழணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நம்மளோட ஸ்டோரிஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. என்னோடய லைஃப் ஸ்டோரியை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு கதையாக மட்டும்தான் தெரியுது. பட் ஆனால் இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்காங்கன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் படிக்கும்போது ரொம்பவே சங்கட்டமாக இருந்துச்சு. நீங்கள் யாரும் கவலையே படாதீங்க. நம்ம இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ பின்னாடி அந்த அளவுக்கு நம்ம நல்லா இருப்போம். நம்மளை கடவுள் என்றைக்குமே கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு இருங்க. இன்றைக்கி நம்ம முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சாலுமே நாளைக்கு அதே முயற்சி நம்மளை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அது வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. வெற்றி நிச்சயம் நமக்கே நடக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐயே, தண்ணி ரொம்ப தாகம் எடுக்குதம்மாயி. உள்ளே போய் தண்ணி வாங்கிட்டு வரட்டுமா? எனக்குமே தண்ணி ரொம்ப தாகமாதையா இருக்கு. உள்ளே போகலாம். ஆனால் நம்ம வந்து 1 மணி நேரம் ஆகுது. இன்ன வரைக்கும் உன் சித்திக்காரி ஒரு வார்த்தை வந்தவங்களை ஆளை காணாமே வீட்டுக்குள்ளே வராமல் இருக்காங்களே, ஒரு வார்த்தை வாங்க உள்ளே வாங்க காப்பி தண்ணி சாப்பிடுங்க வைங்கன்னு ஏதாவது ஒன்று சொன்னா அதனால தையா உக்காந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தண்ணி தாகமாக எடுக்குது. எனக்கும் தண்ணி தாகமாதையா இருக்கு. இந்த ராணி பிள்ளை ஏதோ வந்துச்சுன்னா தண்ணி மோந்து கொடுக்கும். சரி பிள்ளைய பார்த்துட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா அவன் என்னமோ எங்கிட்ட போய் இருக்கானுன்னு தெரியலை. மரியாதை தலைவாசல் மிதிக்கக்கூடாதுன்னு தான் அமைதியாக இங்கே உட்காந்துருக்கேன். இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும். என் புள்ள வாழ வேண்டிய வீடு. இன்னைக்கு எவ்வளோ வந்து உக்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு தோரணை பாட்டிக்கிட்டு இருக்கா. எல்லாம் நம்ம நேரம் என்ன பண்ணி தொலைகிறது. என் மவ வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நான் உரிமையோடு வந்து உட்காந்து இன்னைக்கு நான் அப்படி வந்திருக்கேன்னா என் பிள்ளை எப்படி செஞ்சிருப்பா. நேரத்துக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு தலைவாழை இலை போட்டு சோறு போட்டு விருந்து வச்சிருவா. அப்படியாப்பட்ட மவராசி அவ இல்லைன்னு இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு கூட அம்பிட்டு கூச்சமா இருக்குது. அல்லாதீங்க அம்மாயி. ஆமியானா இவ தலையில என்ன கொம்பா முளைச்சிருக்குது. இவ அடங்கி போனா அடங்கி போகணுமா? அப்படி பண்ணடியே. சூப்பரா இருக்கு. இப்பதான் நாடகம். மாமியார் ஒரு வார்த்தை பேசணும், திருப்பி நம்ம 100 வார்த்தை பேசணும். அப்பதான் அடங்கிக்குவாளுங்க. இல்லைன்னா வாய்க்குள்ளேயே வக்கலையே பேசுவாங்க. தந்தானே தந்தானே தன்னான குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே. ஹே தந்தானே தந்தானே தந்தான குயிலே ஓடு தந்தானே தந்தானே என்னோட மயிலே. ஷோ இதுக்கெல்லாம் வந்துருச்சா? வா அங்கிட்டு. எங்கிட்டடா அங்கிட்டு போறீங்க? இப்பதானடா மேஞ்சிட்டு வந்தீங்க. போங்கடா கொடாப்புக்குள்ள போங்கடா. டே 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 ஓடா ஓடா. ஏய் அந்த தண்ணிய குடிங்கடா. பைப்லையா தண்ணிய குடிங்க. அம்மா வாரேன் கட்டி போடுறதுக்கு. என்னடா இங்க படுத்து கிடக்குற? வேலைக்கு போகலையா? வேலை ஒண்ணும் இல்ல. இல்ல யாருமா? என்னடா வீடு சாத்தி கிடக்குது. என்ன உன் பொண்டாட்டி எங்க வந்துட்டாளா இல்லையா? அவளா இன்னும் வரல. ஆளையும் காணோம். ஆளை காணாமா? ஏண்டா காலையில நான் ஆடு ஓட்டிக்கிட்டு போகும்போது சரி காலையில ஏதோ கோவத்துல எங்கிட்டும் போய் இருப்பா, சரி வந்திருப்பான்னு பார்த்தா மதியானம் வேலையே ஆகி போச்சு. நானே சாப்பாட்டுக்கு வந்துட்டேன். எங்கடா போனா அவ? யாருக்கு தெரியும்? என்னடா யாருக்கு தெரியுன்ற? புள்ளைய கட்டி கொடுத்தவங்க வந்து கேட்டா நம்ம என்னடா பதில் சொல்றது? அவங்க பிள்ளை கொழுப்படுத்து போனதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அடே வார்த்தைய பாரு வார்த்தைய. முதல்ல அவளுக்கு போன போடுற. காலையில நீங்கிட்டு போன உடனேயுமே போன போட்டேன். போனேன் அவ எடுக்கல. அவளே அம்புட்டு குத்துக்கல்லாட்டா இருக்கிறா. எம்புட்டு நேரம் போன் அடிக்கிறேன். காதல் என்ன விழுகாமையா இருந்திருக்கும். அவளே எடுக்காத போது நான் மட்டும் எதுக்கு திருப்பி கூப்பிடணும்? அதான் கூப்பிடல. காலையில காணலடா பிள்ளைய. இப்ப வரைக்கும் பிள்ளை வீடு வரல. இங்க ஊருக்குள்ளேயும் எங்கேயும் இல்ல. எங்கிட்டு போயிருக்க என்ன எதுன்னு தெரியலடா. மறுபடியும் ஒரு போன போடு. நான் கூப்பிட மாட்டேன். அவளுக்கே இம்புட்டு திமுரு தெனாவிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்பளை எனக்கு இருக்காதா? என்னால போன் பண்ண முடியாது. உனக்கு வேணா உன் மருமவளுக்கு நீயே போன் அடிச்சு பேசிக்க. அட பாவி மக்கா, ஏன்டா இப்படி இருக்கிற? ஆத்தி அந்த புள்ள எங்க
தெரியலையே. இந்த பிள்ளைக்கு என்ன கோவம் அப்படி வருது? குடிக்காதன்னு சொன்னா கேட்கணும், அந்த பிள்ளைக்கு குடிச்சா பிடிக்கலன்னு தெரியுது. கம்மனு இருக்க வேண்டியதானடா. உன் பையன் நான் ஆபீஸ் உத்தியோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், மூட்டை தூக்குறேன். எல்லா இடத்துலையும் மூட்டை தூக்குறது உடம்பெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? எதையாவது ஒன்று கட்டிங்கோ கிட்டிங்கோ போட்டால் தான் உடம்பு கொஞ்சம் பிரியாக இருக்குது, இல்லைன்னா உடம்பு வலி தாங்க முடியல. இவங்களை வந்து கை கால் அமுத்து, முதுகு அமுத்து அப்படின்னு சொன்னால் அமுத்திடுவாளா? நான் என்ன உங்களை என்ன அப்படி டார்ச்சரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏதோ இப்போ கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இறங்கிருச்சு. அது நேற்று ரொம்ப மூட்டை அதிகமாக தூக்குனதுனால கொஞ்சம் அப்படியே சேக்காயிருச்சு. இது என்னமோ பெரிய குத்தன்ற மாதிரி சண்டையை போட்டுக்கிட்டு ஒரு விடியாமல் ஓடுறா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வயிறு கஞ்ச தன்னப்பல வீடு வருவா. அப்போ ஓ மேல வச்சுக்கிட்டு நீ பேசலாமா? எனக்கு முதல்ல தாகமா இருக்கு, முதல்ல தண்ணியை மோந்துட்டு வா. காலையில ஆட ஓட்டிட்டு போனவன் இப்பதான் வீடு வரேன். வேகாத வெயில வெந்து புழுங்கி போய் வரேன். ஒரு வாய் உக்காந்து நீ தண்ணி மோந்து கொடுக்கணும், படுத்துக்கிட்டு உனக்கு நான் தண்ணி மோந்து கொடுக்கணுமா? இரு, எடுத்துக்கிட்டு வரேன். எடேய், அங்கிட்ட அங்கிட்டலாம் போறீங்க, போய் படுங்கடா, அப்புறம் வந்து பேயலாம். ஒரு 4 மணிக்கு மேல போவண்டா, கம்முனு இருங்கடா. பெத்த பிள்ளைங்க குத்துக்கலாட்டம் படுத்து கிடக்குறேன். இதுல ஆட்டுக்குட்டிங்க கிட்ட வேற எங்க அம்மா பாச போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட இருக்க தண்ணிய கூட எடுத்து குடிக்க முடியல. இந்தா குடி. ஹாப்பியா இல்லையா? சாப்பிட்டேன். ஆத்தி, எந்திரிச்சு உட்கார்ந்தாது தண்ணிய குடிடா. இப்படி படுத்துக்கிட்டே தண்ணிய குடிச்சினா பொறை ஏறி போயிட போகுது. அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஏறாது. அப்பா, இவனை நம்பி வேலைக்கு ஆகாது. இந்த பிள்ளை எங்கிட்டு போனா என்ன ஏதுன்னு தெரியல. அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஒரு வார்த்தை போனை போட்டு புள்ள எது வீட்டுக்கு எதுவும் வந்தாலான்னு கேட்டுப்பிடுவான். இந்த என் போன் எடுத்துட்டு வருவோம். உள்ள காலையில சார்ஜ் போட்டு விட்டு போனேன், சார்ஜ் ஏறி தொலைஞ்சிச்சா நானும் தெரியல. அம்மாயி, அங்க பாருங்க, அப்பா வராரு. வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எப்ப வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா வண்டி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இல்ல, திடீர்னு தான் கிளம்பணும், அதான் யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம வந்தாச்சு. சரி, வந்தா உள்ள வர வேண்டியதானே, அதையும் விட்டு வெளியே உட்காந்துருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, அப்படியே சும்மா காத்தோட்டமா உட்காந்துட்டோம். அத்தாடி, அவர் வந்துட்டாரு போல இருக்கே. சரி, அப்படியே காப்பி தண்ணி வைக்கிற மாதிரி போய் நின்னுக்கும் அடுப்படியில. சரி வாங்க, ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. அந்த வாரங்க. அம்மாயி, நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, நம்ம முன்னையே வந்துட்டோம், வந்ததுலேருந்து யாருமே நம்மள உள்ளவான்னு கூப்பிடலாம், அதுதான் வெளியே உட்காந்துருக்கோன்னு. இங்கே வரியா, உங்கள் அக்கா இந்த வீட்டில் இருக்கா, ராணி புள்ள பாவம். நம்ம இது அந்த தம்பிக்கிட்ட அதை இதுன்னு சொல்லிவிட்டோன்னு வை, அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போயிடுவோம். இவங்க 2 பேரும் ஏதாவது சண்டை கிண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வை, அதுக்கப்புறம் அந்த உன் சித்திக்காரி ராணியை போட்டு பொல்லா பாடா படுத்தி எடுத்து போடுவா. பாவம், நம்மளால பிள்ளைக்கு எந்த கெட்டதும் வந்துடக்கூடாது, அதனால தான் வந்த வாக்க இருந்துட்டு போயிடுவோன்ட்டு தான். சரி வாயா, உள்ள போவோம். அதான் உங்க அப்பா வந்து கூப்பிட்டார்ல, போவோம். ரசமா அத்தாடி, கூப்பிடுறாரு, இப்ப போவோம். ஐயோ, தண்ணியை முந்துக்கிட்டு போவோம். ரசமா உட்காருங்க. வாயா, வந்து உட்காரு வா. ரசமா, வந்துட்டேங்க, இந்த வந்துட்டேன். இந்தாங்க தண்ணி. வந்தவங்க வெளியவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, வான கூப்பிடலையா நீ? அவ கூப்பிடுவா, வாயிலிருந்து வார்த்தையா வந்துச்சு இவளுக்கு. ஐயோ, நான் அப்பயே வர சொன்னேங்க, உள்ள வாங்கன்னு கேட்கவே இல்ல, அவங்க பாட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டாங்க. படுபாவி, எப்படி வாயில திறந்த எப்படி அண்ட புழுகு புழுகிறா பாரு. இதுவே என் பிள்ளையா இருந்திருந்தா என்ன பார்த்தோன்னே அம்மானு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு வந்து எப்படி பார்த்துருப்பா. இவ என்ன இந்த வண்டையா வாய் புழுகுறா, என்ன பண்ணி தொலைறது இந்த மனுஷன். என் பிள்ளை இறந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களை பார்க்க வைக்க ஒரு துணை வேணும்னு கேட்டதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு விட்டேன். கடைசியில் என் பிள்ளைங்களையும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, என்னைய பார்க்கறதுக்கு நாதி இல்லை இந்த வீட்டில். சொந்தக்காரி தானே, நம்ம பிள்ளை மாதிரியே நம்மளையும் பார்த்துப்பான்னு நினச்சி தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். இவ இப்படி இருப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன். ஏமா, அப்பயும் உங்களை உள்ள வாங்கினே, வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க? இல்லம்மா, உள்ளுக்குள்ள கொஞ்சம் குழுக்கமா இருக்கமா இருந்துச்சு, அதான் சரி காத்தோட்டமா இருந்துச்சுன்னு வெளியே கொஞ்ச நேரம் உட்காருவோமேன்னு உட்காந்துட்டேன். சரி, இந்தாங்க தண்ணியை குடிங்க, நான் தான் டீயை வைக்கிறேன். என்ன அப்ப தண்ணியை முதல்ல மோந்து கொடுக்கலையா நீ? தம்பி, புள்ள மோந்து கொடுக்குறேன்னு தாப்பா சொன்னா, நான் தான் இருந்துட்டு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வரும்போது தான் அங்கே பேக்கரியில் நின்று 2 பேரும் டீ குடிச்சிட்டு வந்தோம்.
இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு செய்யணும்ல. ஐயோ நான் சொன்னேங்க, அவங்க தான் வேணாம் வேணான்ட்டாங்க. வேணான்னு சொல்றவங்கள நான் என்ன பண்ண முடியும்? தண்ணியை குடுமா. அப்பா தண்ணியை குடி. அம்மா நீங்க மேல உட்கார வேண்டியதானே, ஏன் இப்படி கீழே உட்காந்துருக்கீங்க? இல்லம்மா, நமக்கு மேல எல்லாம் என்னத்த போய் உட்காந்துக்கிட்டு, நமக்கு எப்பயுமே இந்த கீழே உட்காந்து காலை நீட்டி விட்டு உட்காந்தாதான் நல்லா இருக்கும். அம்மாயி இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். அந்தாம்மா, இதுல இன்னொரு சொம்பு தண்ணி கொடுத்துரு. ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தேன், அது மொத்தத்தையும் குடிச்சிட்டியா? வெயில் அதிகமா இருக்குல்லம்மா, அதான் தண்ணி தாகம். போமா. இந்நேரத்துல என்னத்த போயிட்டு தனியா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க? சோத்தை போட்டு கொடு, 2 பேரும் சாப்பிடட்டும். சரிங்க. இங்க ராணியும் பிள்ளையும் காணா? ராணி வெளியே போயிருக்காங்க. அவதான் வீடே தங்க மாட்டேங்கிறாளே. அது வாட்டுக்கு எங்கிட்டாவது போவா வருவா, நம்ம எதுவும் கேட்க கூடாது. கேட்டா அப்புறமேட்டுக்கு மூஞ்ச தூக்கிக்குவா. அதனாலதான் எதுவும் கேட்கல. சரி எங்கிட்டாவது போயிட்டு வருவான்னு விட்டுட்டேன். நம்ம பாப்பா தான் பாத்ரூம்ல குளிக்கிறாங்க. சரி சரி, காஞ்சனா எவ்வளவு நேரம் தான் பாத்ரூம்ல இருக்கும், வர சொல்லு. குளிச்சுட்டு வருவா இருங்க. மாடி இந்த பையில முறுக்கு அதிரசம் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடு. அத்தாடி நல்லா வெயிட்டா இருக்குது. நல்லா ஊர்பட்டதை அள்ளி கட்டிக்கிட்டு வந்திருக்கா கிளவி. அப்படியே எடுத்துட்டு போய் வச்சு மறைச்சு வச்சிட வேண்டித்தான். அத்தாடி இந்த கிளவி என்ன மூட்டை எவ்வளோ கணக்குது. வரும்போதே ஊருப்பட்டதை அள்ளி கட்டிக்கிட்டு தான் வருவா. அந்த குந்தாணி பார்த்தா மொத்தத்தையும் தின்னே அழிச்சு போடுவா. எடுத்து மறைச்சு வச்சிருவோம். அப்புறமேட்டுக்கு எதை நம்ம பிள்ளை நல்லா சாப்பிடுவா. அவளுக்கு எடுத்து கொடுக்க. போதும் போதும், குடத்தை இங்கேயே வச்சிருங்க, யாரும் பாத்திர போறாங்க. சரி சரி, இதுக்கு மேல பார்த்து எடுத்துட்டு போயிரு. சரி சிக்கனை கொடு. ஐயோ உங்க வீட்டு சிக்கன் எல்லாம் நான் ஒன்னும் தூக்கிட்டு போக மாட்டோம். உன்னை யாரும் தூக்கிட்டு போவேனான்னு சொல்லல. வீட்டுல கறி எடுத்துட்டு வரலையான்னு கேட்பாங்க. அது இம்புட்டு நேரம் ஆகி போச்சுல்ல, அதனால ராத்திரி உனக்கு கறி குழம்பு கொண்டு வரேன். நீ எதுக்கு எனக்கு கறி குழம்பு கொண்டு வரணும்? எங்க வீட்டுல கறி குழம்பு, அதான் கொண்டு வரலான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேண்டாண்டி போ, நான் கொண்டு வந்து தாரேன். லூசு. அதடி காஞ்சனா வேற பாத்ரூம்ல இருப்பா. நம்ம வேற தண்ணி எடுத்துட்டு போக இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. தண்ணி இல்லைன்னா வாழ்னு கத்த போறா. சீக்கிரம் எடுத்துட்டு போவோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நிஜமா அம்புட்டு அழகா இருக்குல்ல நீ. நான் அழகுன்னு எனக்கே தெரியுமே. நீங்க தான் ஒன்று தனியா சொல்லணும்னு இல்லை. இந்த வீக் நம்ம 2 பேரும் வெளியே எங்கேயாவது போலாமா? ஐயோ முடியாதுப்பா, வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், என்னை உரிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு சொல்லிட்டு வா. வாய்ப்பே இல்லை. ப்ளீஸ், உனக்காக ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். கிஃப்டா? என்னது? அதெல்லாம் சொல்ல முடியாது, நேர்ல வந்தா கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப ஓவர். உங்களை விடவா? சரி ஓகே, இந்த வீக்கெண்ட்ல போலாம். ஓகேவா? எங்க போலாம்? சினிமா. புதுசா ஏதோ படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு இருக்காங்க, அங்க போலாம். ஜாலியா இருக்கும். அதுவும் இல்லாம எங்க வீட்டு சைட்லலாம் சினிமாக்கெல்லாம் போக மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. அதனால போறதுல பிரச்சனை இல்லை, யாருக்கும் தெரியாது. உங்க வீட்ல எல்லாம் இருக்காங்களா இல்ல வெளியே போயிட்டாங்களா? எல்லாமே தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி இவ்வளவு தைரியமா பேசுற? நான் இங்க பாத்ரூம்ல இருக்கேன், குளிக்க வந்தேன். என்ன தண்ணி வேற இல்லை. அதான் என் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கால, அவகிட்ட சொல்லி தண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன். அவ இன்ன வரைக்கும் போனவ ஆளையே காணோம். அதான் உட்காந்துருக்கேன். லூசு, இன்ன வரைக்கும் நான் நீ வீட்டுக்குள்ள இருந்து தான் பேசுறேன்னு நினைச்சேன். பாத்ரூம்லையா? அதான் நான் பார்த்தேன். என்னடா யாருக்கு இவ்வளோ தைரியமா வீட்டில் வச்சு பேசுற அளவுக்குன்னு. வீட்டில் வச்சு பேசினேன், என்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுரு எங்கள் அம்மா. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா டிவி பார்த்துட்டு இருக்கனால நான் பேசுகிற சத்தம் கூட கேட்காது வெளியே. அப்படின்னா இனிமேல் டெய்லி வீடியோ காலில் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படித்தானே? அப்பா, தூக்கிட்டு வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வரத்துக்கே இவ்வளோ மூச்சு வாங்குதே. அங்கேருந்து பாவம் அழகு எப்படி தான் அவ்வளோ தூரத்துலேருந்து தூக்கிட்டு வந்திருப்பாருன்னே தெரியல. பரவாயில்ல, அவர் இல்லைனாலும் எனக்கு கஷ்டம்தான். ஆனால் அது ஏன்னா எனக்கு எல்லாம் இவ்வளோ செய்யுதுன்னே தெரியல. சாக்லேட்டு கொடுக்குறாரு, தண்ணி தூக்கிட்டு வந்து கொடுக்குறாரு, கறி குழம்பு எடுத்துகிட்டு வரேன்னு. சின்ன வயசுலேருந்து ஏன்னா எனக்காக ஒவ்வொன்றையும் இப்படி பார்த்து பார்த்து பண்ணுறதுனே தெரியல. அப்பா, தண்ணியை இறக்கி தங்கச்சிட்ட கொடுப்போம். காஞ்சனா, காஞ்சனா, தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கதவு திறக்கிறியா? அந்த வேலைக்கறி வந்துட்டா, கொஞ்சம் கம்முனரு. வெளியவே வச்சுட்டு போ, நான் எடுத்து ஊற்றிக்கிறேன். உடம்பு ரொம்ப வெயிட்டாக இருக்கு காஞ்சனா, உன்னால் தண்ணி தூக்கி ஊற்ற முடியாது. நீ கதவை துற, நான் ஊற்றிடுறேன் டப்பால. ஒன்று வேணும்னு சொன்னால் புரியாதா? வச்சுட்டு போனா வச்சுட்டு போ, நீ ஆடி அசைஞ்சு வருவ, அது வரைக்கும் நான் உட்காந்துட்டு இருப்பேன். இல்லை காஞ்சனா, சரியான வெயில், குடமும் தூக்கிட்டு வர முடியல. வச்சுட்டு கிளம்புன்னு சொன்னேன், வச்சுட்டு போ. இங்கே வச்சுட்டேன் காஞ்சனா, பார்த்து தூக்கிக்கோ சரியா? கிளம்பு முதல்ல. எவ்வளோதான் செஞ்சாலும் என்ன காஞ்சனாவுக்கு மட்டும் என்ன பிடிக்கிறது இல்லைன்னே தெரியல. இதுவே நான் என் தம்பிக்கு செஞ்சிருந்தா அவன் என் மேலே உயிராக இருந்திருப்பான்.
சரி வீட்டுக்கு போயிட்டு வேலை எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா சித்தி வேற திட்டுவாங்க. ஏய் எதுக்கு திட்டுற? பாவம் இல்லையா, தண்ணி தூக்கிட்டு வந்திருக்காங்கல்ல. நீ வேற இவ பண்றதுக்கெல்லாம் கோவம் நமக்கே மண்டைக்கேறி வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணுவா. எங்க அம்மா சொல்லி தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி 2 மணி நேரம் ஆகுது. ஆடி அசைஞ்சு குந்தாணி நடந்து வரத்துக்குள்ள ஊர்ந்து உருண்டு வரத்துக்குள்ள மணி ஆயிடும். அதனால திட்டாம இவளெல்லாம் என்ன மடியில வச்சு கொஞ்சுவாங்களா? ஏய் உனக்கு தேவையானது நீ செஞ்சுக்கலாம்ல, எதுக்கு நீ அவங்கள எதிர்பார்க்கற? அப்புறம் வீட்டில் அதுக்கு என்ன தண்டத்துக்கா சோறு போடுவாங்க? எங்க அம்மா அவளைதான் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீ எந்த வேலையும் செய்ய மாட்டியா? நான் எதுக்கு செய்யணும்? வீட்டுக்கு வேலைக்காரி இருக்கும்போது. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம்? அதுக்குதான் என் புருஷன் இருக்காரே. ஏய் ஏன் எனக்காக நீ செய்ய மாட்டியா? உனக்காக இந்த உலகத்தையே தூக்கிட்டு வருவேன். வேலை செய்ய மாட்டேனா? ஏண்டாப்பா யாரு கறி அறிஞ்சது? எந்த கடையில வாங்கின? இப்படி மாடு மாடா அறிஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாம் மாடசாமி என்ன கிடையாதாமா? ராசா பையனா அறிஞ்சான்? இல்ல அவங்க அப்பா மாடசாமி என்ன தான். என்ன கறி அறிஞ்சு வச்சிருக்கான்? ஏதோ என்னமோ அவசரத்துக்கு போன மாதிரி இப்படியா? இது மாடு மாடா அறிஞ்சு வச்சிருக்கான். இது அறியறதுக்கே ஒரு ஆள் வேணும் போல இருக்கு. ஏமா அது நான் தாமா பெருசா போட சொன்னேன். தங்கச்சி பிரியாணி கேக்குதா இல்ல குழம்பா கேக்குதா என்னன்னு தெரியல. இது வேணும் இது வச்சா அது வேணும்னு, அதை வச்சா இதை வேணும்னு. பிரியாணி எதுவும் கேட்டா குட்டி குட்டியா இருந்துச்சுன்னா கரைஞ்சு போயிரும்ல. அதுதான் சரி கொஞ்சம் பெருசா போடுங்கன்னு அத்தாமா அப்படி போட்டிருக்காரு. அவத்தான் எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. கறி குழம்பு தான் வேணும்ட்டா. அதான் கொஞ்சம் கறியை பரட்டுற மாதிரி இந்த சடையெல்லாம் உருதை எடுத்து வச்சுட்டு எலும்பெல்லாம் குழம்பு வச்சுருவோன்ட்டு தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் மாடு மாடா கறி அறிஞ்சு வச்சிருக்கான். நான் சொல்லிதான் வெட்டினாரு, பார்த்து கட் பண்ணுங்க. டேய் தம்பி போன் பண்ணுடா, அவங்களுக்கு போன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவான். ஏமா நீ கம்முன்னு இருக்க மாட்டியா? டேய் புள்ளைய காணாடா, அது பொம்பளை புள்ள. ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா என்ன பண்றது? காலமே கெட்டு போய் கிடக்குது. சின்ன பிள்ளைங்களையே வெளியே விட முடியல. இதுல வேற இவ பெரிய மனசி அழகா வேற இருக்கா. வெளியே விட்டுவிட்டு ஏதாவது ஒண்ணுனா யாருக்கிட்ட நம்ம போய் கை கட்டி நிக்க முடியும்? அது அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? நீ ஒன்னும் பேச வேணாம், நீ அப்படியே போடு, நான் பேசிக்கிறேன். ஒருவேளை அவ அங்கத்தான் இருந்தானா என்ன பண்ணுவ? இருந்தானா போய் கூட்டிட்டு வந்தான்னு சொல்ல முடியும். வேற என்ன பண்ண முடியும்? மருமவளை அங்கேயே விட முடியுமா? நீ தான் ஓடி ஓடி மருமவன்ற. அவெல்லாம் நல்லா இதாத்தான் இருக்கிறா. சரிடாப்பா போடு போடுறா, சின்ன புள்ள, அதுகிட்ட நம்ம போய் என்னத்தை போய் போட்டி போட முடியும்? நீ போடு. ஆமா சின்ன புள்ள நொல்ல புள்ள. ஆள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாமையும் பைய தூக்கிட்டு போறானா அவளுக்கு எம்புட்டு திமிரு இருக்கும். அவ சின்ன புள்ள. யாரு? அண்ணனோட பொண்ணு. மாமியார் கூப்பிடுது. மாமியாருக்கு ஃபோன் பண்ண தெரியாதே. வர்ற பொண்ணை அட்டன் பண்ணி தான் பேச தெரியும். ஓஹோ, இந்த ஆள் தான் மாமியார் நம்பர்லேருந்து கூப்பிட்றாங்களோ. என்னடா காணலையே, எங்கிட்டும் போயிட்டாளா இல்லை எதுவும் பண்ணிக்கிட்டாளோன்னு பயத்தில் ஃபோன் அடிக்கிறீங்களா? இருங்க, உங்களுக்கெல்லாம் பேதி பிடுங்க வைக்கிறேன். என்ன அடே அந்த புள்ள கூப்பிட்றாடா, என்ன எதுன்னு போய் பாருப்போ. என்னம்மா? இந்தா என் மாமியார் ஃபோன்லேருந்து என் புருஷன் ஃபோன் பண்ணுறா, அப்படி பேசு. ஆப்பிள கூப்பிடுறாருன்னா எடுத்து பேசுமா. உங்ககிட்ட பேசுறதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பாரு. என்கிட்டலாம் பேசுறதுக்கு ஒன்றும் கூப்பிடல, உன்கிட்ட பேசுறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. பேசு. என்னம்மா நீ? என்ன வேண்டாம் அவளுக்கு? மாப்பிள்ள அத்தை போன்ல இருந்து கூப்பிட்டுருப்பாக போல இருக்கு. அதான் பேச சொல்லி என்னை சொல்லிக்கிட்டு இருக்கு. பேசுனா ஏமா பேச வேண்டியதானே? என்னை காணலன்னு கூப்பிடுறாங்க. காணலன்னு கூப்பிடுறாங்களா? ஏண்டி அப்ப வரும்போது வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லாம தான் வந்தியா நீ? அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டா வருவாங்க? சொன்னா விட்டுருவாங்களா இங்க? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆமா, நான் குடிக்க கூடாதுன்னு சொன்னா என் பேச்சையே கேட்காம அந்த ஆள் குடிக்கிறது. அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்றது தொட்ட தொண்ணூறு இருக்கும். அப்புறம் அந்த ஆள் கூட எல்லாம் போய் வாழ முடியுமா? நீயே பேசு. அந்த ஆள் கேட்பாரு உங்க தங்கச்சி எது வந்துச்சா இல்லையான்னு. கேட்டா இங்க வரவே இல்லைன்னு சொல்லு. என்னை காணலன்னு கொஞ்சமாய் தேடட்டும், அப்பதான் புத்தி வரும். ஏண்டி புருஷன் மட்டாட்டி இன்னைக்கு அடிச்சுக்குவீங்க, நாளைக்கு குடிப்பீங்க. உங்க சண்டையில நாங்க வந்து கேட்டு நாளைக்கு நாங்க தாண்டி தள்ளி நிக்கணும். நீங்க ஒண்ணு குடிப்பீங்க குடும்பம். நான் அந்த குடும்பமே ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் அந்த குடும்பம்னு இருக்க. இந்தா முதல்ல பேசு. ஸ்பீக்கர்லயே போட்டு பேசு. அப்பதான் என்ன பேசுறாங்கன்னு எனக்கும் தெரியும். ஆத்தாடி ஆத்தா, ஊர் உலகத்துல எப்படியெல்லாம் புள்ள பிறக்குது எல்லாத்துக்கும். எனக்குன்னு இருக்கு பாரு. பேசுடாப்பா. ஹலோ அழகாப்பா பேசுறது நான் தான். ஆறுமுகத்தோட அம்மா சாந்தி பேசுறேன். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா, நீங்க நல்லா இருக்கீங்க தானே? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? எல்லாரும் நல்லா இருக்கோங்க. மாப்பிள்ள நல்லா இருக்காங்களா? மாப்பிள்ள நல்லா இருக்காரியா? பாப்பா அங்க வந்தாலையா? வரலன்னு சொல்லு. தங்கச்சியா? தங்கச்சி அங்கதானே இருப்பாங்க? இல்லப்பா,
தங்கச்சி அங்கே வரேன்னு தான் சொல்லிட்டு வந்தாலாமா, அதான் சரி வந்தாலா என்னன்னு கேட்டு தான் கூப்பிட்டேன். ஒருவேளை பஸ்ஸுக்கு இது லேட்டாக இருக்குமோ என்னமோ தெரியல, அதனால இது லேட் ஆகுதோ என்னவோ. பாத்தியாம்மா கிழவி எப்படி நடிக்கிறான்னு பாத்தியா? நீ சொன்னியே என் அண்ணன் குடும்பத்தில் கட்டி வச்சா உன்னை நல்லா பார்த்துப்பாங்க வச்சுப்பாங்கன்னு. பாத்தியா உன் சொந்தத்தை பாத்தியா எப்படி நடிக்கிறா பாத்தியா? வாய மூடு முதல்ல. ஓ அப்படிங்களா அத்தை? சரிங்க அத்தை, தங்கச்சி வந்தோடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுங்களா? சரிங்கப்பா, தங்கச்சி வந்து எத்தனை மணி ஆனாலும் எனக்கு உடனே கூப்பிடுங்க, சரிங்களா? கூப்பிடுறேங்க அத்தை, கண்டிப்பா கூப்பிடுறேன். பாத்தியில அதுங்களோட லட்சணத்தை பாத்தியில எப்படி நடிக்கிறா பாரு அந்த கிழவி. என்னடா அந்த புள்ள அங்க வரலன்னு சொல்றாங்க? ஐயோ பயமா இருக்குடா, ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணுன்னா அம்பிட்டு தாண்டா. ஏமா லூசம்மா, நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாத. அந்த குந்தாணி அங்கதான் இருக்கா. அங்கதான் இருக்காளா? உனக்கு எப்படி தெரியும்? ஓன்னு பேசும்போதே அவங்க அண்ணன்கிட்ட அதை சொல்லு இதை சொல்லுன்னு போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாலே உனக்கு கேட்கலையா? எனக்கு ஒண்ணும் கேட்கலையேடா. அவளை பத்தி எனக்கு தெரியாது, கேடி கேப் மாதிரி. அந்த காலத்திலே சரியான கேடியாச்சே. அவங்க நொண்ணங்கிட்ட இதை பண்ணு இதை சொல்லு அதை சொல்லுன்றா, அவனும் தலையாட்டி பொம்மை கணக்கா சொல்றான். தங்கச்சிக்காரி வீட்டுக்கு கோவிச்சிட்டு வந்தானா நாளை கழுத்தப்பட்டே போட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடுவானே, அதை விட்டுவிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாரு, ஒன்றும் சொல்லாம நீயும் நானும் வண்டி எடுத்துக்கிட்டு போனேன்னு வையி, அந்த வீட்டில் உட்காந்து கறிச்சோறு தின்னுக்கிட்டு இருப்பா. ஏன்டா அப்படி சொல்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடா. நீ என்ன நம்பல நானும் பரவாயில்ல, நீ கிளம்பு, நானும் கிளம்பி வரேன், வண்டி கட்டிக்கிட்டு போவோம். போய் பார்த்தா அவங்க உட்காந்து கறிச்சோறு திங்கிறாள இல்லையான்னு மட்டும் பாரு. குடும்பமே சேர்ந்துக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு திரியிறான் இங்கே. போய் அவங்கள அங்கே வச்சு கிழிக்கிறேன், நீ கிளம்பு. ஒரு தங்கச்சிக்காரி வந்தானா அனுப்பிடுறதுக்கு துப்புள்ள உனக்கு பேசுறானுங்க. இவனுங்களுக்குலாம் மீசை ஒண்ணுதான் குறைச்சல். ஐயோ மருமாவை எங்கிட்டு போனா என்னன்னு தெரியலையே. ஐயோ